தத்புருஷாய வித்மஹி வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவக்குமார். குரோதி வருடம் பங்குனி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலம் 25ஆம் தேதி மார்ச் மாதம் 2025ஆம் வருடம். இன்றைய திதி தேய்பிறை ஏகாதசி திதி. நள்ளிரவு 12:27 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். நள்ளிரவு 12:42 வரை உள்ளது. சித்த யோகம் சர்வ ஏகாதசி திதி. நல்ல நேரம் காலை 8:15 மணியிலிருந்து 9 மணி வரை, மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, இரவு 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். சுப ஓரைகள். சுக்கிர ஓரை காலை 8 மணி முதல் 9 மணி வரை. புதன் ஓரை காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை. குரு ஓரை மதியம் 12 மணியிலிருந்து 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரமாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக மிக முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பொது பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷ ராசி. சந்திரன் 10. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. சூரியன் 12. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும், கடின முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். செவ்வாய் 3. ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், கட்டட கான்ட்ராக்ட்காரர்கள் லாபம் ஈட்டுவர். புதன் 12. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். குரு 2. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். தனவரவு உண்டு. சுக்கிரன் 12. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சனி 11. ரியல் எஸ்டேட் வியாபாரம், நிலம் சம்பந்தமான வியாபாரங்கள் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் அமோக லாபம் கிட்டும். தனவரவு உண்டு. ராகு 12. உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். நட்சத்திர பலன். அசுபதி. நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிப்பீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. பரணி. லட்சுமி கடாட்சம் பொருந்திய நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று தனவரவு உண்டு. கார்த்திகை. நீங்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். செய்தொழிலில் லாபம் உண்டாகும், உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும், இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். ரிஷபராசி. சந்திரன் 9. செய்தொழிலில் லாபம் உண்டு, உத்தியோகத்தில் மேன்மை உண்டு, இன்று சில காரியங்கள் தாமதமாகும். கடும் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். சூரியன் 11. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும். செவ்வாய் 2. உடல் நலனில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகள் வேண்டாம். புதன் 11. மாணவர்கள் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். சில மாணவர்கள் உயர்கல்வி கற்க இடம் கிடைக்கும். குரு ஜென்மத்தில். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான முதலீடுகளில் மிகுந்த கவனமும் எச்சரிக்கையும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சுக்கிரன் 11. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். சில பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சனி 10. செய்கின்ற வேலையே செய்யவும், பார்க்கின்ற உத்தியோகத்தையே பார்க்கவும்.
அதனால் மேன்மை உண்டாகும். புதிய முயற்சிகள் வேண்டாம். சுமாரான தனவரவு உண்டு. ராகு 11 ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழில் லாபம் உண்டாகும். நட்சத்திர பலன் கார்த்திகை நினைத்ததை செய்து முடிப்பீர்கள். இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரோகிணி மனதில் பட்டதை கூற வேண்டாம். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. மிருகசீரிடம் தொட்டது துலங்கும். இன்று நீங்கள் நல்ல தனவரவு பெறுவீர்கள். செய்தொழில் லாபம் உண்டாகும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான், அன்னை பராசக்தி. மிதுன ராசி சந்திரன் 8. செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. சூரியன் 10. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் நன்மைகள் கிடைக்கும். செவ்வாய் ஜென்மத்தில் எதையும் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். இன்று புதிய முயற்சிகள் கூடாது. மாமூல் பணிகளை செய்யவும். புதன் 10. மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். குரு 12. உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் புதிய முதலீடுகள் இப்பொழுது செய்ய வேண்டாம். சுக்கிரன் 10. பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் வாய்வார்த்தைகளில் நிதானம் தேவை, கவனம் தேவை. சனி 9. மாமூல் பணிகளை செய்யவும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். ரியல் எஸ்டேட்டில் சுமாரான லாபம் உண்டு. ராகு 10. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. நட்சத்திர பலன் மிருகசீரிடம் எதிலும் கவனம் தேவை, நிதானம் தேவை. செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. திருவாதிரை இன்று சந்திராஷ்டமம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை, கவனம் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். புனர்பூசம் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பராசக்தி அம்மன், பெருமாள், ஆஞ்சநேயர். கடகராசி சந்திரன் 7. செய்தொழில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று நல்ல தனவரவு உண்டு. சூரியன் 9. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். செவ்வாய் 12. உடல் நலனில் கவனம் தேவை. மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதன் 9. மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். குரு 11. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடும். செய்தொழிலில் லாபம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். சுக்கிரன் 9. திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். பெண்கள் சிலர் உத்தியோகத்தில் அமர்வர். சனி 8. உடல் நலனில் கவனம் தேவை. மாமூல் பணிகளை இன்று செய்யவும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். ராகு 9. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன் புனர்பூசம். செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு கிடைக்கும். பூசம் நீங்கள் எதையும் திட்டமிட்டு செய்வீர்கள். அதனால் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் நல்ல மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. ஆயில்யம் உடல் நலனில் கவனம் தேவை. செய்தொழிலில் நேரடி கவனம் தேவை. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் காலபைரவர்.
சிம்மராசி. சந்திரன் 6ல் சந்தோஷம் கூடும். இன்று செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சூரியன் 8ல் உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் இன்று கைகூடாது. செவ்வாய் 11ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் லாபம் ஈட்டும். செய்தொழிலில் லாபம் உண்டு. புதன் 8ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள். குரு 10ல் உத்தியோகத்தில் பணிபுரிபவர்களுக்கு இடப்பெயர்ச்சி உண்டு. ஊதிய உயர்வு உண்டு. வியாபாரிகள் வெளியூர் சென்று சம்பாதித்து லாபம் ஈட்டுவர். சுக்கிரன் 8ல் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். எல்லா வகையிலும் தனலாபம் உண்டு. சனி 7ல் உங்கள் வாழ்க்கை துணை உடல் நலனில் கவனம் தேவை. புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். நிலம் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட வேண்டாம். ராகு 8ல் உடல் நலனில் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானம் கவனம் தேவை. நட்சத்திர பலன். மகம். தலைமை தாங்கும் பண்பு உடையவர் நீங்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. பூரம். நீங்கள் எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. உத்தரம். நீங்கள் எதையும் முன்கூட்டியே யோசிப்பீர்கள். அதன்படி செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். கன்னிராசி. சந்திரன் 5ல் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில காரியங்கள் தாமதமாகி பின்னர் முடியும். சூரியன் 7ல் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளோர் இடமாற்றம் பெறுவர். ஊதிய உயர்வு கிட்டும். செவ்வாய் 10ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாராக நடக்கும். செங்கல் மணல் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். புதன் 7ல் மாணவர்கள் தங்கள் பாடங்களை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். குரு 9ல் வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். செய்தொழிலில் லாபம் உண்டு. சுக்கிரன் 7ல் திருமணமாகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சனி 6ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம், நிலம் சார்ந்த முதலீடு லாபகரமாக இயங்கும். தனவரவு உண்டு. ராகு 7ல் வியாபாரிகள் தங்கள் வரவு செலவு கணக்குகளை ஒழுங்காக பராமரிக்க வேண்டும். ஜிஎஸ்டி, ஐடி போன்ற வரிகளை முறையாக செலுத்த வேண்டும். நட்சத்திர பலன். உத்தரம். எதையும் சீர்தூக்கி செயல்படுத்துவீர்கள். இன்று செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அஸ்தம். எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். இன்று கமிஷன் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் இருக்கும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சித்திரை. நீங்கள் மற்றவர்களை அனுசரித்து நடந்தால் எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர். துலாம் ராசி. சந்திரன் 4ல் செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சில காரியங்கள் தாமதமாகி பின்னர் முடியும். சூரியன் 6ல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிட்டும். செவ்வாய் 9ல் ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். புதன் 6ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். குரு 8ல் உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் மிகுந்த கவனமும் அக்கறையும் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. சுக்கிரன் 6ல் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சனி 5ல் மாமூல் பணிகளை செய்யவும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று செய்ய வேண்டாம். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான லாபத்தை தரும்.
ராகு 6ல் கெமிக்கல் வியாபாரம், ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். கமிஷன் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். நட்சத்திர பலன் சித்திரை. நீங்கள் இன்று எதையும் சாதிப்பீர்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. சுவாதி. எதையும் திட்டம் போட்டு செயல்படுத்துவீர்கள். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. விசாகம். தெய்வ அனுகூலத்தால் இந்த நாள் நல்ல நாளாக அமையும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான், தட்சிணாமூர்த்தி. விருச்சிகராசி. சந்திரன் 3ல் செய்தொழில் அமோக லாபம். உத்தியோகத்தில் மேன்மை உண்டாகும். இன்று நல்ல தனவரவு உண்டு. சூரியன் 5ல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். உடல் நலனில் கவனம் தேவை. செவ்வாய் 8ல் வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். புதன் 5ல் மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறலாம். குரு 7ல் திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. சுக்கிரன் 5ல் திருமணம் ஆகாத பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். சனி 4ல் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். தொழிலாளர்கள் நலனில் அக்கறை செலுத்தும் வணிகர்கள் லாபம் ஈட்டுவர். ராகு 5ல் மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்று சுமாரான தனவரவு உண்டு. நட்சத்திர பலன் விசாகம். தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அனுஷம். மகான்களுடைய ஆசி உள்ள நட்சத்திரம். இன்று செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. கேட்டை. நீங்கள் எதிலும் அவசரத்தை காட்ட வேண்டாம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன் மற்றும் ஆஞ்சநேயர். தனுசு ராசி. சந்திரன் 2ல் செய்தொழில் சுமாரான லாபத்தை தரும். உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. சூரியன் 4ல் அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். கடின முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். செவ்வாய் 7ல் வணிகர்கள் தங்கள் வரி பாக்கிகளை முறையாகவும் ஒழுங்காகவும் செலுத்த வேண்டும் மற்றும் வீட்டு வரி பாக்கி, நிலவரி பாக்கியை ஒழுங்காக செலுத்த வேண்டும். அதனால் சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம். புதன் 4ல் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். குரு 6ல் உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் முக்கிய முடிவுகள் இன்று எடுக்க வேண்டாம். சுக்கிரன் 4ல் உறவினர்கள் சிலர் ஆதரவு கரம் நீட்டுவர். அதனால் செய்தொழிலில் லாபம் உண்டாகும். பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. சனி 3ல் செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக இருக்கும். ரயில்வேயில் சில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ராகு 4ல் வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நட்சத்திர பலன் மூலம். தெய்வ அனுகூலம் உண்டு. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. போராடம். வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திராடம். இன்று சில காரியங்கள் தாமதமாகும். தொடர் முயற்சிக்கு பின் வெற்றியளிக்கும். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் மகான்கள் வழிபாடு, துர்க்கையம்மன் வழிபாடு. மகர ராசி. சந்திரன் ஜென்மத்தில் தேக ஆரோக்கியம் கூடும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மையுண்டு. இன்று தனவரவு உண்டு. சூரியன் 3ல் அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும்.
சிலருக்கு அரசாங்கத்தால் ஆதாயம் கிடைக்கும். சனி 2 உடல் நலனில் கவனம் தேவை. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று வேண்டாம். செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. புதன் 3 மாணவர்கள் தாங்கள் படித்த பாடத்தை திரும்ப திரும்ப படித்து பார்த்து எழுதி பார்த்தால் நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 3 ரியல் எஸ்டேட் வியாபாரம், செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். இன்று தனலாபம் உண்டு. சுக்கிரன் 3 சௌக்கியம் கூடும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி உண்டாகும். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். குரு 5 வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். சில இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். செவ்வாய் 6 ரியல் எஸ்டேட் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். செங்கல் மணல் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். இன்று நல்ல தனவரவு உண்டு. நட்சத்திர பலன் உத்திராடம். இன்று செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. திருவோணம் எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். இன்று செய்தொழிலில் நல்ல லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று தனவரவு உண்டு. அவிட்டம் தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் குரு ராகவேந்தர், ஷீரடி சாய்பாபா, மகான்கள் வழிபாடு. கும்பராசி. சந்திரன் 12 செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். சூரியன் 2 உடல் நலனில் கவனம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். சனி 1 எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. புதிய முதலீடுகள் இன்று வேண்டாம். புதன் 2 மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு 2 உடல் நலனில் கவனம் தேவை, அக்கறை தேவை. வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். சுக்கிரன் 2 பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். சில பெண்கள் உத்தியோகத்தில் அமர்வர். குரு 4 நண்பர்களுடன் பேசும்போது வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் யோசித்து முடிவெடுக்க வேண்டும். செவ்வாய் 5 ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான லாபத்தை தரும். வண்டி வாகனம் ஓட்டும்போது நிதானமும் கவனமும் தேவை. நட்சத்திர பலன் அவிட்டம் தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். சதயம் செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை இன்று தவிர்க்கலாம். புரட்டாதி தெய்வ அனுகூலம் உண்டு. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. செய்தொழிலில் சுமாரான லாபம் உண்டு. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர், ஆஞ்சநேயர். மீனராசி. சந்திரன் 11 இஷ்டார்த்த சித்தி. தொட்டது துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. இன்று நல்ல தனவரவு உண்டு. புதன் ஜென்மத்தில் மாணவர்கள் கல்வியில் மேன்மையுறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ராகு ஜென்மத்தில் புதிதான முயற்சிகள் இன்று வேண்டாம். எதையும் யோசித்து ஆலோசித்து முடிவெடுக்க வேண்டும். சுக்கிரன் ஜென்மத்தில் பெண்களுக்கு ஏற்றமிகு காலம் இது. பெண்கள் நகைகள் வாங்குவார்கள். சில பெண்கள் நகை சீட்டு கட்டுவார்கள். குரு 3 உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சம்பந்தமான விஷயங்களில் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. எதிலும் நிதானம் தேவை, கவனம் தேவை. செவ்வாய் 4 வாய் வார்த்தையில் நிதானம் தேவை, கவனம் தேவை. நண்பர்களிடம் பேசும்போது வாய் வார்த்தைகளை விடக்கூடாது. புதிய முயற்சிகள் இன்று வேண்டாம். நட்சத்திர பலன் பூரட்டாதி தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டு. செய்தொழில் சுமாரான லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. இன்று சுமாரான தனவரவு உண்டு. உத்திரட்டாதி வாய் வார்த்தைகளை விட வேண்டாம். மற்றவர்களை அனுசரித்து சென்றால் செய்தொழிலில் சுமாரான லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மை கிடைக்கும். இன்று சுமாரான தனவரவு உண்டு. ரேவதி எதையும் யோசித்து முடிவெடுங்கள். அவசரப்பட்டு எந்த விஷயத்தையும் யாரிடமும் பேச வேண்டாம். பட்ஜெட் போட்டு செலவு செய்தால் வீண் விரயத்தை தவிர்க்கலாம். சுமாரான தனவரவு இன்று உண்டு.
அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஷீரடி சாய்பாபா. மகான்கள் வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று ஏகாதசி திதி என்பதால் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து பசுனை தீபம் ஏற்றி தாயாரை சேவித்து வணங்கினால் எல்லா நன்மைகளும் கூடும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.